வணக்கம். எதை பற்றி பேசுகிறது அப்படின்ட்டு சமீப காலத்தில் ஒரு சின்ன குழப்பம். ஆப்வியஸ்லி கொரோனா பற்றி தான் பேசணும், கோவிட் பற்றி தான் பேசணும். இந்த கோவிடில் எது குறித்து பேசுவது? ஒரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கு அதிகமான கேசஸ் இந்தியாவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2000க்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய இடத்துல குரல்கள் கேட்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிணங்கள் வரிசை குவிக்கப்பட்டு வீதியிலலாம் எரிக்கிறாங்க அப்படின்னு பல செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சிஜன் டேங்கர் இது மாதிரி கசிவு ஏற்பட்டு இறந்து போகிறாங்க. வேலூரில் இறந்து போனாங்கிறத பார்த்தோம். மகாராஷ்டிராவில் இறந்து போகிறாங்கிற பார்க்குறோம். தொடர்ச்சியாக ரொம்ப ஒரு அவலமான நிலையில் இந்தியா இருக்குதோ அப்படிங்கிறதுல இதில் குறிப்பாக எது குறித்து பேசணும் அப்படிங்கிறதுலே மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இன்னொரு என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறது கொஞ்சம் சரியாக பேசணும். நம்ம போகிற போக்கில் ஏதாவது சொல்லிடக்கூடாது. ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுல ஒரு கவனத்தோடு பேசணும் அப்படிங்கிறதுலையும் நான் ரொம்ப அக்கறையாக இருக்கேன். இன்றைக்கி குறிப்பாக இந்த கோவிஷீல்டு அதோடைய விலை அறிவிக்கப்பட்டது. மிக குறிப்பாக நம்ம கடைசியாக பார்த்த வீடியோவில் அதை நான் பாராட்டி கூட இருந்தேன். இந்த மாதிரி லிபரலைஸ் பண்ணுறாங்க. மே 1ஆம் தேதிக்கு பிறகு 18 வயசு கூட யார் வேணாலும் ஊசி போட்டுக்கலாம், அது தகுதி வருது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். அதில் சில பேருக்கு கருத்து வச்சாங்க, எப்படிலாம் சொல்கிறீங்க, எப்படிங்க அவங்க போடுவாங்க, இதெல்லாம் வாய்ப்புலாம் கூட சொன்னீங்க, அவைலபிளாக ஆக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் அதை தாண்டி இது ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் விடும்பொழுதும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் கையில் விடும்பொழுதும் கொஞ்சம் 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது கொஞ்சம் கிடைப்பதற்கு, அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம் உடையவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பணம்னா நான் சொல்கிறது, ஒரு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த ப்ரைஸ் இருக்குது, என்னால் போய் ஒரு ப்ரைவேட் கிளினிக்கில் போட்டுக்க முடியுங்கிறவங்களால போட முடியும். அந்த ஒரு இதனால் சப்போஸ் நான் தொடர்ச்சியாக வேலைக்கு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்காவது நான் முன்னுரிமை கொடுத்து நான் வீட்டில் இருக்க ஒருத்தருக்காவது ஊசி போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பயனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு. பணமே இல்லாத பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களுக்கு நிச்சயமாக அது பயன் அளிக்காது அப்படிங்கிறதை பார்த்துருக்கோம். ஸோ சீரம் இன்ஸ்டியூட் ஒரு விலை அறிவிச்சாங்க. சொல்லப்போனால் மோடி அவர்களுடைய முதல் நாள் பேச்சிற்கு பிறகு அடுத்த நாள் எல்லாருமே சொன்னாங்க, இது ஏதோ ஒரு விலையேற்றத்துக்கு தான் அவர் பண்ணுறாரோ அப்படின்னு சில குரல்கள் விமர்சனங்களாம் எழுந்த நிலையில் அடுத்த நாள் சீரம் இன்ஸ்டியூட் ஒரு விலை அறிவிச்சாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நாங்கள் 150 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த விலை. மாநில அரசாங்கங்கள் இனிமேல் கேட்டாங்கன்னா, ஏன்னா அந்த லிபரலிஸ்ட் பாலிசி படி 50% மத்திய அரசாங்கத்திற்கும் 50% ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ப்ரைவேட் கிளினிக்ஸும் வாங்கிக்கலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் வாங்கிக்கலாம்ங்கிறது இருக்கிறதுல மாநில அரசாங்கங்களுக்கு நாங்கள் ஒரு 400 ரூபாயினும், அதே மாதிரி ப்ரைவேட் கிளினிக்ஸ் யாராவது கேட்குறாங்க, அப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு 600 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். 600 ரூபாய்க்கு வாங்கினதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கூட வைப்பாங்க, 100 ரூபா 150 ரூபா கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம். மாநில அரசாங்கங்கள் அப்படியே வாங்கி அவங்க ஃப்ரீயாக போட போகிறாங்களா? இப்போ ஏன்னா சில நேரத்தில் தேர்தல் அறிக்கைகளே பார்த்தோம். பீகாரில் முதல்ல தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக போட போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். இந்த மாதிரி பல மாநிலங்களும் முன் கேரளா கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்களுடைய பழைய வார்த்தையிலேருந்து நாங்கள் வில் நாட் கோ பேக், நாங்கள் ஸ்டில் அதை ஸ்டிக் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இது மிக குறிப்பாக இந்த விலையேற்றம் சரியா தவறா, இது ஏன் இப்படி ஏறுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கள் நீங்கள் குறிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த 2 வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரெண்டுமே சீரம் இன்ஸ்டியூட்டோட CEO அதர் பூனாவாலா அவர்கள் பேசியது. நீங்கள் பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். And you are providing the vaccines at what, 150 or 160 rupees a dose, is that right, in India presently? That's right. And therefore what you're suggesting is that at this rate, for you to sustain the requirement for India alone, you would need additional funding, because this rate is not enough to sustain further expansion. That's absolutely right. The commodity, the average price for this product is $20 upwards in the world. And today we are doing this, and Serum, along with other vaccine producers, have agreed with the government to sacrifice profits. And I hope this will always be remembered, that there is no industry, no vaccine industry on the planet that has agreed to provide their vaccines at such a subsidized price for a temporary period of this pandemic to their own government. And this has been based on the Modi government's request. And we have risen to the occasion, sacrificed profits. I wouldn't say we're not making any profits, but we've sacrificed what we would call super profits, which we would need to further build capacity, innovate, and compete with the Western companies. But we don't care about that at the moment, because we want to address the needs of the nation first, before anything else. And we can always make the profits after a few months. So that's where we are at the moment. At this price of 150 to 160 rupees a dose, is it actually less? Are you actually earning less than what you're spending to manufacture the dose? No, absolutely not. There is some profit at this price, but the profit varies when the volumes go up and down. At the moment, the price that is set is profitable. However, it is not profitable enough to reinvest
substantially in building capacity, innovating new vaccines, including the new variants that we may need to develop and make and go into clinical trials and other things. So when you factor all of that in, the answer is no. It's not sustainable in the larger picture. But is it still profitable today on a per dose basis? Yes, absolutely. ஓகே, அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். ரொம்ப சுருக்கமாக சொல்லுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 150 ரூபா, இது வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி NDTVயில் வந்த இன்டர்வியூ. நீங்கள் இன்றைக்கும் அவங்க யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இல்லை நீங்கள் NDTV அதர் பூனாவால் இன்டர்வியூ போட்டு கூகுளில் போட்டினாலும் இந்த இன்டர்வியூ வரும். ஒரு பெரிய இன்டர்வியூ, 20-25 நிமிஷம் இன்டர்வியூ. அதில் மிக குறிப்பான அந்த விலைப்பட்டியல் குறித்த விஷயங்கள் மட்டும், விலை குறித்த விஷயங்கள் மட்டும் நான் எடுத்து போடுறேன். இதில் என்ன கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்று, நீங்கள் வந்து ப்ராஃபிட் 150 ரூபா 160 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க சரியான்னு கேட்கும்போது ஆமாங்க சரின்னு சொல்லும் போது, நீங்கள் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லும்போது, ப்ராஃபிட் நாங்கள் வந்து மேக் பண்ணுறோம், ஆனால் சூப்பர் ப்ராஃபிட், அதாவது சூப்பர் லாபங்கள் எங்களால் எடுக்க முடியலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இன்றைக்குமே லாபகரமாக தாங்க போயிட்டுருக்கு. 150 ரூபா 160 ரூபா போகும்போது லாபகரமாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் சூப்பர் லாபங்கள் எடுக்க முடியலை. நாங்கள் வந்து தேசத்திற்காக நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம். மோடிஜி அவர்கள் சொன்னதுனால நாங்கள் கேட்டுக்கிட்டு பண்ணோம். எந்த ஒரு வேற ஒரு வேக்சின் எதுவுமே, அது உண்மை கூட, வேறு எந்த ஒரு வேக்சினுமே வந்து இந்த அளவுக்கு குறைவாக கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் கொடுக்குறோம். சப்சிடைஸ்ட் ரேட் மானிய விலையில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு லாபம், ஒரு சூப்பர் லாபம் வந்தால் தான் எங்களால் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும், இதை உற்பத்தியை பெருக்க முடியும். நாங்கள் வேறு ஏதாவது புது வேரியண்ட் வந்து அதற்கான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிசர்ச் அதனால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால் எங்களுக்கு அது இல்லை அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. அந்த 150 ரூபா நீங்கள் விற்கும் பொழுது உங்களுக்கு நட்டம் ஏற்படுதா? நீங்கள் வந்து போடுற காசோட நஷ்டத்தில் போகிறீங்க. கண்டிப்பாக நஷ்டமெல்லாம் கிடையாது, நாங்கள் லாபத்தில் தான் இருக்கோம். ஆனால் இந்த லாபம் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறதான் அவருடைய வார்த்தை. இது ஏப்ரல் 6ஆம் தேதி அதர் பூனாவாலா CEO சீரம் இன்ஸ்டிடியூட் கொடுத்த பேட்டி. அடுத்ததாக நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு ஹியூமன் கிரை, நீங்கள் வந்து ஒரு 400 ரூபா 600 ரூபான்னு சொன்னோன்னா எல்லா அரசியல் குறிப்பாக எதிர்கட்சிகள், இன்னும் பிஜேபிக்காரங்க வார்த்தை சொல்லணும்னா லெஃப்ட் சூடோ லிபரல், லெஃப்ட் லிபரல்ஸ் அப்படிலாம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது ஸ்டேட்டுக்கு ஒரு விலை, அவங்க வந்து இந்த விலை ஏற்றத்தை கொடுத்த கேள்வி கேட்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 150 ரூபாய்க்கு கொடுப்பீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 400 ரூபானா ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே இவ்வளோ பாகுபாடா? நீங்கள் வந்து பிரைவேட் கிளினிக்ஸ்க்கு கொடுக்குறது உங்களோட பிரச்சனை, அது பிரைவேட் கிளினிக் யார் நோக்கி போகிறாங்களோ அவங்களோட பிரச்சனை. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஒரு வேறுபாடா? ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டெல்லாம் சொல்கிறீங்க, ஒன் நேஷன் 3 பிரைஸா அப்படின்ட்டு பல கேள்விகள் ராகுல் காந்தி ஆரம்பிச்சு வச்சார். எல்லா எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தவுடனே உடனே ஒரு பதில் வந்தது. அதர் பூனாவால்ட்ட இருந்து CNBCயில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் என்ன குறிப்பாக பேசியிருக்காருன்னு சொல்கிறத விட அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஏற்கனவே கான்ட்ராக்ட் போட்டோம், அந்த காலத்தில் நாங்கள் வந்து 150 ரூபாய் கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான காரணம், ஒன்று, அந்த நேரத்தில் எங்களுக்கு வேக்சின் ஒர்க் ஆகாதான்னு கூட தெரியாது. அதனால் அந்த ரிஸ்க் எடுத்து நாங்கள் பரவாயில்லன்னு கம்மியான விலைக்கு கொடுத்தோம். இன்னொன்று, ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு 10 கோடிக்கு மட்டும்தான் நாங்கள் இது போட்டோம். கடைசியாக 11 கோடிக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் இந்தியன் கவர்மெண்ட்டோட, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட. அதை வந்து 150 ரூபாய் கொடுப்போமே தவிர, அதுக்கு அடுத்து வரப்போகிற எந்த ஒரு கான்ட்ராக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே ப்ரைஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, நான் வந்து ஜூலை மாதத்தில், அதாவது போன 2020 1000 ரூபாய் அளவுக்கு இந்த வேக்சின் வரும்னு சொல்லியிருந்தேன் ஜூலையில். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், ஆனால் பாருங்க 600 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். நாங்கள் இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். சில ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசணும், அது எதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சொல்ல விரும்பல, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசணும், அவங்க நீங்கள் குறைச்சிக்கன்னு சொல்லி காரணத்தினால நாங்கள் 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அந்த இன்டர்வியூவில் இந்த ப்ராஃபிட் குறித்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். Ask you, were you losing money at 150 rupees? Yes, because, don't forget, 50% of my revenue has to be given to AstraZeneca as a royalty. And that is why the price at 150 was really, really, just not making sense. But we said we want to support the nation and we want to do that initially. Because, again, don't forget, it was a temporary period of time for which we had offered this price and negotiated this price. Now, and with the assurance that one day this will be opened up, which it has, and here we are today. ஆல்ரைட், இது ரொம்ப சின்னதான் இல்லையா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லாஸ் உங்களுக்கு ஏற்படுதா, உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதா? ஆமாம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அந்த பேட்டி முழுக்க, இது பெரிய பேட்டி, இதுலேயும் இதில் சின்ன விஷயம் மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன விஷயம் எனக்கு தேவையான விஷயம் இல்லை, அவர் சொல்லியிருக்க விஷயம் தான். ஆமாம், நாங்கள் நஷ்டத்தில் கொடுத்துட்ருக்கோம்.
இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். இட் வாஸ் நாட் மேக்கிங் சூப்பர் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சூப்பர் லாபம் ஏற்படுத்தவில்லை, ஆனால் லாபகரமாக நாங்கள் இயங்குகிறோம்லேருந்து இது என்னங்க முட்டாள்தனமாக இருக்குது. 150 ரூபாய்க்கு எப்படிங்க கொடுத்துட்டு இருக்க முடியும்? உலகத்தில் இருக்கிற எல்லா வேக்சின் ப்ரொடியூசர்ஸும் என்னென்னமோ காசு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்னமோ நீங்கள் ஃபைசர் ஓப்பன் பண்ணி விடுங்க, மாடர்னா ஓப்பன் பண்ணி விடுங்க, 2000 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 3000 இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 600 ரூபாய் இல்லை 400 ரூபாங்கிறது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5ஆம் தேதி கொடுத்த பேட்டியிலிருந்து 22ஆம் தேதி இன்னொன்று சொல்கிறேன்னா 50% ராயல்ட்டி நான் வந்து ஆக்ஸ்போர்டு உங்களுக்கு AstraZeneca கொடுக்கணும், அது ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்கிறார். 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுத்த பேட்டியிலிருந்து நேற்று 21ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதி கொடுத்த பேட்டி ஒரு 15 நாட்களுக்குள்ள நாங்கள் சூப்பர் லாபம் பெறவில்லைங்கிறது நட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன போசணும்னா என்ன பார்க்கணும்னா, ரொம்ப ஃப்ராங்காக ஒரு நல்லதாக மனுஷன் வந்து ஒரு கார்பரேட் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு இருந்த மனுஷனை போட்டு அடித்து அவர் என்ன பண்ணிட்டோம், நம்ம அவரையும் போய் சொல்ல வச்சிட்டோமோன்னு தோணுது. நான் வந்து லாஸ் மேக்கிங் பாருங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளிட்டோமோன்னு தோணுது. அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஃபைசர் பாருங்கள், மாடர்னா பாருங்கள், எல்லாருமே சொல்கிறீங்கன்னா அவங்களாம் எவ்வளோ கொள்ள லாபம் அடிக்கிறாங்க, நாங்கள் ஓரளவு கொள்ள லாபம் தானே அடிக்கிறோம், நீங்கள் ஏன் அதெல்லாம் போய் கை வைக்கிறீங்க அப்படிங்கிறது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, நான் கார்பரேட் நிச்சயமாக எதிரானது கிடையாது. நான் வந்து முன்னாடி சொன்னேன், நீங்கள் ப்ரைவேட் செக்டார் கார்பரேட் செக்டர் இன்னைக்கு கூட பார்க்குறோம், எவ்வளோ பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்ட இடத்துல அவங்களாம், அது அம்பானியாக இருக்கட்டும் டாட்டாவாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் உதவுறாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் லாபத்திற்கும் கொள்ளை லாபத்திற்குமான வேறுபாடு எங்கே தொடங்குது? இல்லை கேபிட்டலிசம், ஆங்கிலத்தில் கேபிட்டலிசம் இல்லை குரோனிக் கேபிட்டலிசம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அது எங்கே தொடங்குது? நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம வாங்க போகிறது ஒரு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 5 கோடி வாங்குறாங்க. தமிழ்நாடு இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க, 5 கோடி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 150 ரூபா போது ஓரளவுக்கு லாபம் அப்படி சொல்லிட்டு இருந்தவர், 1 ரூபா நீங்கள் கூட வச்சிங்கனாலும் 5 கோடி ரூபா லாபம். நீங்கள் 150 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபா லாபம் வச்சிங்கனாலும் எவ்வளோ ஆச்சு? ஒரு 5000 கோடியா? ஆமாம். ஸோ 100 ரூபா வச்சிங்கனாலும் இவ்வளோ கணக்கான கோடிகள். ரொம்ப சர்வசாதாரணமாக, ஏன்னா ஒவ்வொரு டோஸும் நம்ம வந்து அந்த 5 ரூபா ஏறுது, ஒரு 100 ரூபா ஏறுது அப்படிங்கும்போது அவ்வளோ கோடிக்கணக்கான லாபத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. அவங்க சொல்கிறாங்க நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், கிளினிக்கல் ட்ராக் பண்ணணும், எல்லாமே உண்மைதான். ஆனால் நீங்கள் வந்து மற்ற வேக்சின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் இதுதான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறாரு, இந்த பேண்டமிக்கை நாங்கள் பயன்படுத்திக்கலாம், நாங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கோம், நாங்கள் நேர்மைங்கிறோட சொல்லலை, நாங்கள் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு பல இடங்களில் சுட்டி காட்டுறவர்கள் உண்மையிலே சொல்ல விளைவது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோக்கு வேணாலும் நாங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி நாங்கள் விற்றுக்குவோம், நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு இவர்கள் நம்மளை தள்ளிவிட்டார்களா? இதை கேள்வி கேட்க வேண்டிய, இப்போ நம்ம பார்த்தோம் முதல்ல வந்து நம்ம இந்த RT-PCR கிட்டு வந்து எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முன்னாடி ஒரு காலத்தில் 4500 இருந்தது, இன்றைக்கி 1700 வந்திருக்குங்கிற பார்க்குறோம். அதை கூட குறைச்சி சில பேர் 450 ரூபா 500 கொடுக்கலாங்க, ஏங்க லேபில் இவ்வளோ கொள்ளடிக்கிறாங்கன்னு கேட்குற கேள்விகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இது மற்ற நேரத்திற்கும் இதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி RT-PCR டெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு கோவிட் இல்லை, நாளைக்கு போனால் நாளைக்கு கோவிட் வரலாம். இன்னும் நிறைய நேரங்களில் எப்போ கோவிட் வருது, நமக்கு எப்போ தொற்று ஏற்படும் தெரியாது. இதனால் இது ஒரு பெரிய லாபம். அப்போது நீங்கள் 150 ரூபா ஓரளவுக்கு லாபம் பார்த்துட்டு இருந்தது, இன்றைக்கி வந்து 600 ரூபா, திரும்ப ப்ரைவேட் கிளினிக்ஸ் போகும்போது 750 ரூபா 800 ரூபா ஆக போகுது. அப்படின்னா இது என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டில் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக நான் எழுப்ப விரும்புகிறேன். மிக கடைசியாக ஒரு விஷயம், இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மே 1ஆம் தேதியிலிருந்து 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி நீங்கள் கோவின்ங்கிற பிளாட்ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொன்னாலும், இந்தியாவுடைய வேக்சினேஷன் பாலிசி தடுப்பூசியுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தொடர்ச்சியாக தடுப்பூசி செலுத்துவோம். இப்போ நான் வந்து என்கிட்ட நான் காசு சம்பாதிக்கலை, நான் வந்து ஆனால் ஊசி போடணும்னு நினைக்கிறேன், ஒரு அரசு மருத்துவமனை மட்டும் தான் நான் அணுக முடியும் அப்படிங்கிற இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஊசி கிடைக்காமலே போகலாம். இல்லை வீட்டில் இருந்து ஒருத்தர் வெளியே போகிறாரு, அவர் வந்து வீட்டில் இருக்கிற ஒரே ஒருத்தர், ஒரு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலி, ரொம்ப கூலி வேலை பார்க்குறாரு, அவரால் அதெல்லாம் ஒரு 600 ரூபா 700 ரூபா கொடுத்து செய்ய முடியாது. ஒரு 30 வயது இளைஞர் 35 வயது இளைஞர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், என்னங்க 600 ரூபா கூட இருக்காது அப்படின்னு சில பேர் கேட்கலாம், நியாயமான கேள்வி. பட் இருந்தாலும் இப்படி மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு 600 ரூபா கொடுக்க முடியல, 700 ரூபா 700 ரூபா கொடுக்க முடியல அப்படின்னா அவருக்கு தடுப்பூசி திறந்து விடப்பட்டாலும் தடுப்பூசி கிடைக்காமலே போவதற்கான நிலைமை ஏற்படலாம். நம்ம அதுதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் மாநில அரசாங்கங்கள் இது உணர வேண்டும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து மாநில அரசாங்கங்கள் முதல்ல சொன்ன வார்த்தையை இப்போ கேரளா சொல்லியிருக்க மாதிரி எந்த ஒரு அரசாங்கமும் அது வந்து விட்டு போகாமல் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோம், அது 400 ரூபாயா, இல்லை நாங்கள் உட்காந்து பேசுகிறோம், ஒரு நெகோசியேஷனுக்கு வர்றோம், அதை நாங்கள் அதர் போனவள்கிட்ட உட்காந்து பேசி எதுக்கு அவ்வளோ காசு வாங்குற, ஒரு 250 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நெகோசியேஷனுக்கு பேசி அதை குறைத்து மாநில அரசாங்கங்கள் இந்த இவங்க சென்ட்ரலோட பாலிசியை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு 18 வயதிற்கு மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து இந்த தடுப்பூசி போடுவோம் அப்படிங்கிற முடிவை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு தருணம், ஒரு கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.